ஜனவரி மாதம் 6ஆம் தேதி திருக்காட்சி விழாவுக்கு பின்வரும் திங்கட்கிழமை. முதல் வாசகம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை திருவார்த்தைகள் 22 முதல் அதிகாரம் 4 இறை திருவார்த்தைகள் 6 முடிய. அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் நமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லோரையும் நம்பிவிடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகமெங்கும் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவது. இவ்வாறு கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் எதுவென அறிந்து கொள்வீர்கள். இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதல்ல. இதுவே எதிர்கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல். இந்த எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, இதோ இப்போதே அவன் உலகில் இருக்கிறான். பிள்ளைகளை, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்றுவிட்டீர்கள். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். அவர்கள் உலகை சார்ந்தவர்கள், எனவேதான் உலகு சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவிச்சாய்க்கிறது. ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள், கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவிசாய்க்கின்றனர். கடவுளை சாராதோர் நமக்கு செவிசாய்ப்பதில்லை. இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது, பொய்யான தூண்டுதல் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 வசனங்கள் 12 17 மற்றும் 23 25. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டுச் சென்றார். அவர் நசரேத்தை விட்டு அகன்று செபலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகுமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழிப்பகுதியே, ஜோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருள் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய்பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்பொலி, எருசலேம், ஜூதேயா, ஜோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களில் இருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு தனது நற்செய்தி அறிவிப்பு பணி வாழ்வை தான் வளர்ந்த இடமாகிய நாசரேத்தில் இருந்து கொண்டு செய்யாமல் கப்பர்நாகூமில் இருந்து கொண்டு செய்ய ஆரம்பித்தார் என்பதை இன்றைய நற்செய்தியில் மத்தேயு எடுத்துரைக்கின்றார். இதற்கு முக்கியமான காரணமாக நாம் விவிலியத்தில் பார்ப்பது, நாசரேத்தில் வாழ்ந்த அவரது உறவினர்களும் ஏனைய யூதர்களும் இயேசுவை அவரது குடும்பத்தினுடைய பின்னணியிலேயே பார்த்து
அவரது நற்செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டியது. இயேசுவின் தனித்துவம், அவரது ஆற்றல் மிக்க போதனைகள், அவரது வல்ல செயல்கள் ஆகியவற்றை விட அவரது பின்னணி அவர்களுக்கு பெரிதாக தெரிந்தது. எனவேதான் அவரது ஞானம் நிறைந்த போதனைகளை கேட்டு ஒரு பக்கம் வியப்பில் ஆழ்ந்தாலும் இன்னொரு பக்கமோ, இவர் சகோதர சகோதரிகள் எல்லாம் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா, பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கியதாக மத்தேயு எழுதுகின்றார். மத்தேயு 13:53 முதல் 58 வரை உள்ள வசனங்கள். ஒரு மரம் நன்றாக கனி தந்தது என்றால் அந்த கனியில்தான் அக்கறை காட்டுவோமே ஒழிய அந்த மரத்தின் பூர்வீகத்தில் அல்ல. ஒரு விலங்கு நமக்கு உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் அவ்விலங்குதான் நமக்கு பெரிதாக தெரியுமே ஒழிய அவ்விலங்கு எத்தகைய பின்னணியில் இருந்து வருகிறது என்பதை நாம் கண்டுகொள்வதில்லை. ஆனால் மனிதர்களை நாம் அணுகுகின்ற விதத்தில் மட்டும் இதற்கு விதிவிலக்கு இருக்கிறது. ஒரு மனிதரை பார்த்தவுடன் அவரது செயல்பாடுகளின் அடிப்படையில் அவரை பார்ப்பதை விட பின்னணியின் அடிப்படையிலும் பூர்வீகத்தின் அடிப்படையிலும் பார்க்கும் தன்மை நம்மிடம் அதிகமாகவே இருக்கிறது. புனித அருளானந்தர் ஒரு முறை அம்பலக்காடு என்ற இடத்திலிருந்து தன் பணியின் பொருட்டு கொளை என்கின்ற இடத்தை நோக்கி பிலவேந்தர் என்பவரோடு சேர்ந்து போய்கொண்டிருந்தார். காட்டு வழி பாதை அது. மழை வேறு பெய்து கொண்டிருந்தது. இரவு நேரமாகிவிட்டதால் எங்காவது தங்க இடம் கிடைக்குமா என்ற சிந்தனையோடு நடந்தவர்களுக்கு வழியில் ஒரு வீடு தென்பட்டது. அங்கு சென்று தங்க இடம் கேட்டனர். அந்த குடும்பத்தினர் முதல் முறையாக வெளிநாட்டுக்காரர் ஒருவரை பார்த்தனர். எனவே அவரது ஜாதி என்ன என்பதை அறியும் முனைப்பில் இறங்கினர். ஜாதியம் என்பது இந்தியாவில் மட்டுமே உள்ளது என்ற அடிப்படை அறிவு கூட அவர்களிடம் இல்லை. பல்வேறு கேள்விகளை அருளானந்தரிடமும் பிலவேந்தரிடமும் கேட்டனர். இவர்களும் பதில்களை கொடுத்தனர். ஆனால் இறுதி வரை இவர்கள் என்ன ஜாதி என்ற முடிவுக்கு வர முடியாததால் இருவரையும் வீட்டுக்கு வெளியில் இருந்த திண்ணையில் தங்குவதற்கு அனுமதித்தார்களாம். நாசரேத்து ஊரில் இருந்த மனிதர்களுக்கு மாற்றாக இருந்தவர்கள் கப்பர்நாகூமில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் இயேசுவை அவரது செயல்பாடுகளின் பின்னணியில் தான் அணுகினார்களே ஒழிய அவரது குடும்பத்தின் பின்னணியில் அல்ல. எனவேதான் இன்றைய நற்செய்தியின் 2ஆம் பகுதியில் நாம் பார்க்கும் அத்தனை நற்காரியங்களையும் முடவர்களை நடக்க வைத்தது, பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தது போன்ற எல்லா நற்காரியங்களையும் அவர்களால் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஆனால் இயேசு தனது சொந்த ஊராகிய நாசரேத்தில் அங்கிருந்த மக்களது நம்பிக்கையின்மையின் காரணமாக எந்த ஒரு வல்ல செயலையும் செய்யவில்லை என்று பார்க்கிறோம். ஒருவரது பின்னணியை பார்த்து ஒருவரை ஒதுக்கும் போது பாதிப்பு நமக்குத்தான் என்பதை இயேசு இங்கு கற்றுத்தரும் பாடம். நம் வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நபருமே ஏதோ ஒரு செய்தியை நமக்கு கொண்டு வருகிறார்கள். நம்மிடம் திறந்த மனம் இல்லையே அச்செய்தியை புறந்தள்ளி விடுவோம். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வையும் ஒரு குறுகிய தளத்திற்குள் குறுக்கிக் கொள்ளுவோம். ஜெபம். இறைவா, நாங்கள் சந்திக்கின்ற எல்லாரையும் உம்மிடமிருந்து வருகின்ற மனிதர்களாக மட்டுமே பார்க்க வரம் தாரும். ஆமேன். புதிய உலகம் படைத்திடுவோம் வாருங்கள், புதிய வாழ்வில் நிலைத்திடுவோம் வாருங்கள். அன்பர் இயேசு தலைமையில் அவரின் அன்பு பாதையில் கள்ளமில்லா உலகை படைப்போம் வாருங்கள். புதிய உலகம் படைத்திடுவோம் வாருங்கள், புதிய வாழ்வில் நிலைத்திடுவோம் வாருங்கள். அன்பர் இயேசு தலைமையில் அவரின் அன்பு பாதையில் கள்ளமில்லா உலகை படைப்போம் வாருங்கள்.
நல்லாயனாய் நாம் அவரின் மந்தையாய் நல்லாயன் தலைமையில் நடைகள் போடுவோம். இயேசுவே நல்லாயனாய் நாம் அவரின் மந்தையாய் நல்லாயன் தலைமையில் நடைகள் போடுவோம். இடர்வரினும் தடைவரினும் துணிந்து செல்லுவோம். அன்பராட்சி அவனியிலே நிலைக்கச் சொல்லுவோம். இடர்வரினும் தடைவரினும் துணிந்து செல்லுவோம். அன்பராட்சி அவனியிலே நிலைக்கச் சொல்லுவோம். அமைதி பாதையில் அனைத்துமாகவே, அமைதி பாதையில் அனைத்துமாகவே அடிதோறும் அன்பில் நடை போடுவோம். புதிய உலகம் படைத்திடுவோம் வாருங்கள். புதிய வாழ்வில் நிலைத்திடுவோம் வாருங்கள். அன்பர் இயேசு தலைமையில் அவரின் அன்பு பாதையில் கள்ளமில்லா உலகை படைப்போம் வாருங்கள். நிறைவாழ்வின் தலைவனாய் நிலை வாழ்வின் இறைவனாய் தினந்தோறும் அழைக்கிறார் இணைந்து வாருங்கள். நிறைவாழ்வின் தலைவனாய் நிலை வாழ்வின் இறைவனாய் தினந்தோறும் அழைக்கிறார் இணைந்து வாருங்கள். உயர்ந்திடினும் தாழ்ந்திடினும் இறைவனை நினைப்போம். உள்ளத்தாலே அவரை நினைத்து நன்றி கூறுவோம். உயர்ந்திடினும் தாழ்ந்திடினும் இறைவனை நினைப்போம். உள்ளத்தாலே அவரை நினைத்து நன்றி கூறுவோம். இனி நம் வாழ்விலே இறைவன் வரவிலே, இனி நம் வாழ்விலே இறைவன் வரவிலே இனிமை காண அவரின் இல்லம் கூடுவோம். புதிய உலகம் படைத்திடுவோம் வாருங்கள். புதிய வாழ்வில் நிலைத்திடுவோம் வாருங்கள். அன்பர் இயேசு தலைமையில் அவரின் அன்பு பாதையில் கள்ளமில்லா உலகை படைப்போம் வாருங்கள். புதிய உலகம் படைத்திடுவோம் வாருங்கள். புதிய வாழ்வில் நிலைத்திடுவோம் வாருங்கள். அன்பர் இயேசு தலைமையில் அவரின் அன்பு பாதையில் கள்ளமில்லா உலகை படைப்போம் வாருங்கள்.